ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை ஆமோஸ் 9:12. வேதவசனம் சொல்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் கட்டுவேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! ஆண்டவராகிய கர்த்தர் விழுந்து போகிறவர்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார், தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். விழுந்துட்டானா ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, விழுந்துட்டான், அவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறவர் கிடையாது. எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாலும் தூக்கி எடுக்க ஆண்டவராக முடியும். ஆகவே தான் மிக சேலஞ்ச் பண்ணி சொல்கிறான், என் சத்துருவே, என் நிமித்த நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், என்னை கர்த்தர் ஒளி என்னை நடத்தும் என்று சொல்லி அவன் பகிரங்கமாய் சாட்சி சொல்லுகிறார். இங்கே பாருங்கள், தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன். தாவீதின் கூடாரம் ஏன் விழுந்தது? ஒன்று, பாவத்தினாலே. சங்கீதம் 51 வாசிக்கிறோம். சங்கீதம் 40 வாசிக்கும் பொழுது, தாவீது உளையான சேற்றில் விழுந்தது போல ஒரு பாவத்தில் விழுந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பாவம் எந்த ஜனத்திற்கும் அது இகழ்ச்சி என்று நீதிமொழியாக்கும் சொல்லுகிறார். ஒரு பாவம் ஒரு குடும்பத்தில் பிரவேசித்து விட்டால் அது எந்த வகையான செயல்களானாலும் சரி, தேவன் அந்த குடும்பத்திற்கு தண்டனை வரவழைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உம்முடைய குடும்பங்கள் பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் வாழுகிறோம். அது நம்முடைய குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் பாவத்தோடு தயவு செய்து வீட்டிலே விளையாடாதீர்கள். பாவத்தை வைத்துக்கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள். தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சம்பாஷணைகள் எல்லாவற்றையும் விட்டு நாம் வெளியே வருவோம். இரண்டாவதாக, தாவீதுடைய அவசர குணம். தீர்மானங்கள் எடுப்பதிலே பெரிய அநேக நேரங்களில் அவன் கோட்டை விட்டதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, பெலிஸ்தருக்கு பின்னாடி யுத்தத்துக்கு போய் சீர்காக்கில் எல்லாத்தையும் இழந்ததை நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, ஜனங்களை லக்கம் பார்க்கறான். அவனுடைய படைத்தலைவருக்கு யோவாம் கேட்குறான், ஏன் இது காலம் இல்லையா, ஏன் ஜனங்களை லக்கம் பார்க்குறீங்க, இது கர்த்தருக்கு விரும்பாத காரியம் இல்லை, லக்கம் பார்க்குறான். இதனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விளைவுகள் நமக்கு தெரியும். இழப்பு, வியாதிகள் எல்லாம் அவங்க குடும்பத்தில் அங்கே ஏற்படுகிறது. எதற்கு காரணமாக இருக்கிறான்? தங்களுடைய லக்கம் பார்க்கிற ஒரு நிலைமை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். உங்கள் கையில் இல்லைங்க, உங்கள் பட்ஜெட்டில் இல்லை, நீங்கள் போடுற பிளானில் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நல்லா பிளான் போடுவோம் பார்த்தீங்களா. நான் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அவங்க பேசுனா, ஐயா, அவங்கள போல் ஒருவேளை அவர் 1000 அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளவங்க அப்படிதான், அவ்வளோ நிர்வாகமாக பேசுவாங்க. அப்படி அதில் அப்படி போட்டிருக்கணும், இதில் எப்படி போட்டிருக்கலாம். ஐயா, எத்தனை குடும்பங்கள் அப்படி இன்னைக்கு ரொம்ப வாய் அடித்து, எங்கள் குடும்பத்தை போல எங்கள் குடும்பம் தான் இஸ் அ பிளஸ்ட் ஃபேமிலின்னு பேசின நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். நீ பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது, சின்ன பொண்ணமாக இருக்குது. நீ பிளான் போடுறதுனால உன் குடும்பம் கட்டப்படாது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுடைய பிரயாசம் விருதா. நீங்கள் ஆண்டோடைய கருத்தில் விடுங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டை நீங்கள் கட்டுங்க, எனக்கு என்னன்னு தெரியாது ஆண்டவரே, எப்படி கட்டணும்னு தெரியாது. அதனால தாவீது பின்னாடி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, தாவீதுக்கு வீட்டை கட்டி தருவேன்னு சொன்னீங்களே, கட்டித்தாங்க. இன்னைக்கு ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே, ஏன் பிளான் வேண்டாம், என்னால் ஒன்றும் கூடாது, நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்போ தாவீது கூட விழுந்து போகிறதுக்கு ஒன்று பாவம், ரெண்டாவது அவனுடைய தவறான தீர்மானங்களும் அவசர புத்தியும் அவனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததை பார்க்குறோம். மூன்றாவது, குடும்பத்தை கட்டுப்படுத்த தெரியாத தாவீது. அப்சலோம் ஒரு பக்கம் துள்றான், அத்தோனி ஒரு பக்கம் துள்றான், மகா ஒரு பக்கம் போகுது. என்னங்க இது குடும்பமா? நீ நிறைய தலைவர் ரொம்ப அழகாக பேசுவான், பிள்ளைங்க அது என்னென்ன பாவம்ண்டு அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் நிறைய ஊழியக்காரன் குடும்பத்தில் கூட பார்க்குறோமே, என்ன பண்ணு, இந்த அம்மா ஊழியத்துக்கு போயிடும், வீட்டில் பிள்ளைங்க உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஊருகளில் வம்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில ஊழியக்காரன் குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்க குடிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஊர் சுற்றுற பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரொம்ப கீழ்த்தரமாக நடக்கிற பிள்ளைகளை பார்க்குறோம். இதனால் அந்த குடும்பம் எப்படிங்க வாழ முடியும்? பிள்ளைங்க கண்ட்ரோலுக்கு இருக்குதா? நீ சொன்னால் கீழ்ப்படிதான், கீழ்ப்படிதலே கிடையாது, சட்டம் பண்ணுறதே கிடையாது. ஒன்று திரும்ப எப்படி குடும்பம் நல்லா இருக்க முடியும்? வீழ்ச்சிக்கு காரணம் பிள்ளைகளுக்கு ஆபிரகாமை பற்றி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். நான் செய்ய போகிறேன், தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்போனோ, அவன் அவனுக்கும் பின் சன்னதிகளுக்கும் கர்த்தருடைய நீதியை நியாயத்தை எடுத்துரைப்பான். நீ குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். எது எப்படி ஆனாலும் சரி. இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறாயோ, பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து கவலையோடு இருக்கிறாயோ, உன் குடும்பத்தை கட்ட ஆண்டவரால் முடியும்.
உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆண்டவரால் முடியும். இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே என் வீட்டை நீங்கள் கட்டுங்க, என் மகளை கட்டுங்க, என் மகனை கட்டுங்க, என் பேரனை கட்டுங்க, என் குடும்பங்கள் கட்டப்படட்டும்னு சொல்லுங்க. கர்த்தர் கட்டி ஒரு வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு இனிய நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.